எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். உங்க கூட நான் உங்கள் நீலா. And நான் உங்கள் சிபி. Welcome to December 5th, 2025 Current Affairs Discussion. ஆமா சிபி, இன்னைக்கு நாம பார்க்க போற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க இருந்து எடுத்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். இது என்ன கேள்வி? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்துதான். இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். மற்ற சோர்சஸ் மாதிரி வழவழன்னு இருக்காது. எக்ஸாக்ட்லி. மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கான்டென்ட் தான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. சமீபத்துல நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர்ல படிச்ச ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சும்மாவா? நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ஞ்சு A to Z அனலைஸ் பண்ணி இந்த கான்டென்ட்டை உருவாக்குறாங்க. சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா நிலா? கண்டிப்பா சிபி. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனாவால் இந்தியாவோட முதல் ஆல் எலக்ட்ரிக்கல் கிரீன் டக்குக்கான ஸ்டீல் கட்டிங் செரமனியை வர்ச்சுவலா தொடங்கி வச்சிருக்காரு. கிரீன் டக் அப்படின்னா? டக் போட்னா பெரிய கப்பலை இழுத்துட்டு போற குட்டி போட்னு தெரியும். இதுல என்ன கிரீன்? கரெக்ட், அதேதான். ஆனா இது ஃபுல்லி எலக்ட்ரிக்ல இயங்குறனால இதுக்கு பேரு கிரீன் டக். பொல்யூஷன் இருக்காதுல, அதான் கிரீன். இதோட கெப்பாசிட்டி 60 டன் போலாட் புல், அதாவது 60 டன் எடை கொண்ட கப்பலை இழுக்கிற சக்தி இதுக்கு இருக்கு. வாவ், இது எங்க கட்டுறாங்க? இது கோவால இருக்கிற அத்ரேயா ஷிப்யார்ட்ல கட்டுறாங்க. யாருக்காகன்னா குஜராத்ல காண்ட்லால இருக்கிற தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி, அதாவது DPAக்காக. ஓகே, இது ஏதோ ஒரு பெரிய பிளான்ல ஒரு பகுதி மாதிரி தெரியுது. பிங்கோ, இது மினிஸ்ட்ரியோட கிரீன் டக் டிரான்சிஷன் ப்ரோக்ராம் கீழே வருது. இந்த ப்ரோக்ராமோட எய்ம் 2030க்குள்ள 50 கிரீன் டக்ஸ பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான். நம்ம துறைமுகங்கள் எல்லாம் கிரீனா மாறப்போகுது. சூப்பர். நெக்ஸ்ட் எக்கானமி நியூஸ்க்கு போலாம். ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் இந்தியாவோட ஜிடிபி growth ஃபோர்காஸ்ட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட குளோபல் எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் படி ஃபைனான்ஷியல் இயர் 26க்கு இந்தியாவோட ஜிடிபி growth 6.9%ல இருந்து 7.4%ஆ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடிங்கப்பா, நல்ல நியூஸ். அப்போ FY 27 and 28க்கு FY 27க்கு 6.4% அண்ட் FY 28க்கு 6.2% அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகேவும் முக்கியம் இல்லையா? ஃபிட்ச் ரேட்டிங்ஸோட CEO பால் டேலர், பிரசிடென்ட் இயான் லைனல், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் அண்ட் லண்டன் 1914ல ஆரம்பிச்சாங்க. ஃபிட்ச் மட்டும் இல்ல, மூடிஸ் ரேட்டிங்ஸும் ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்திருக்காங்களே சிபி. ஆமா நிலா, அவங்களோட ஏபேக் பவர் 2026 அவுட்லுக் ரிப்போர்ட் படி இந்தியாவோட ஜிடிபி 2025ல 7% அண்ட் 2026ல 6.4% வளரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ரேட்டிங் ஏஜென்சியும் வேற வேற நம்பர் சொல்றாங்க, ஆனா எக்ஸாமுக்கு ரெண்டுமே முக்கியம். அடுத்தது ஒரு மிக முக்கியமான பேங்கிங் நியூஸ். RBI அவங்களோட 2025க்கான டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ், அதாவது DSIBs லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. DSIBs ரொம்ப கேள்விப்பட்ட வார்த்தை. சிம்பிளா சொல்லணும்னா டூ பிக் டு ஃபெயில் பேங்க்ஸ், அப்படிதானே? பர்ஃபெக்ட். இந்த பேங்க்ஸ் ஃபெயில் ஆனா நம்ம நாடோட ஒட்டுமொத்த ஃபைனான்ஷியல் சிஸ்டமே பாதிக்கப்படும். அதனால RBI இவங்கள ரொம்ப க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணுவாங்க. போன வருஷம் இருந்த அதே 3 பேங்க்ஸ் தான் இந்த வருஷமும்: SBI, HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க். ஓகே, இந்த DSIBா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது அடிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கா? இருக்கு. இவங்க அவங்களோட ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ், அதாவது RWAஸ்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ அடிஷனல் காமன் ஈக்விட்டி டியர் 1 கேபிட்டலா மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி. SBIக்கு 0.80%, HDFC பேங்க்குக்கு 0.40% அண்ட் ICICI பேங்க்குக்கு 0.20% மெயின்டைன் பண்ணணும். காட் இட். இந்த DSIB ஃப்ரேம்வொர்க் எப்ப கொண்டு வந்தாங்க? இந்த ஃப்ரேம்வொர்க்கை 2015ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம PDFல HDFC அண்ட் ICICI பேங்கோட ஸ்டாட்டிக் டீடைல்ஸும் இருக்கு. HDFC பேங்கோட MD and CEO சசிதர் ஜெகதீஷன். டேக்லைன் "We understand your world". ICICI பேங்கோட MD and CEO சந்தீப் பக்ஷி. டேக்லைன் "நாங்கள் உங்கள் அக்கறை கொண்டவர்கள்" அப்படிங்கிறது. நிலா, இவ்வளவு நியூஸ், இவ்வளவு டேட்டா,
இதெல்லாம் எப்படிதான் ஆஸ்பிரன்ட்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஆப்ல ஆஸ்பிரன்ட்ஸ் ரொம்ப சுலபமா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை மெமரைஸ் பண்ணலாம். ஆமா, அதுல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பவர் பேக்டா இருக்கும். கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த போட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த நியூஸ்க்கு போலாமா? ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் NSFI 2025-29 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதாவது எல்லா குடிமக்களுக்கும் வங்கி சேவைகள் போய் சேரணும். இந்த ஸ்ட்ராட்டஜியோட டைம்லைன் 2025-30. இது 2030 அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட அலைன் ஆகுது. 17 SDGsல 7 SDGsக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஒரு எனேபிளரா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியில பஞ்ச் ஜோதி அப்படின்னு 5 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. இதுல மொத்தம் 47 ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குதான். ஆமா, இதுல சில கீ கோல்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு ரெவென்யூ சென்டர்லயும் குறைஞ்சது ஒரு பேங்கிங் அவுட்லெட் இருக்கணும் அண்ட் டிசம்பர் 2029க்குள்ள UPI யூசர் பேஸை 1 பில்லியனா உயர்த்தணும். அது மட்டும் இல்ல, எக்ஸ்பேண்டிங் அண்ட் டீப்பனிங் டிஜிட்டல் பேமெண்ட் ஈகோசிஸ்டம் EDDPE இனிஷியேட்டிவ் மூலியமா மார்ச் 2026க்குள்ள 80% டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 100% டிஜிட்டல் பேமெண்ட் கவரேஜ் கொண்டு வரணும். மார்ச் 2027க்குள்ள எல்லா ஐடென்டிஃபைட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் கொண்டு வரணும். விமன் ஃபெட் இன்க்ளூஷனை ப்ரொமோட் பண்ண விமன் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் BCs ஓட ஷேரை இப்போ இருக்கிற 15%ல இருந்து டிசம்பர் 2028க்குள்ள குறைஞ்சது 30%ஆ உயர்த்துறதும் ஒரு இலக்கு. சூப்பர். இதுல நம்ம இந்தியாஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் FI இண்டெக்ஸ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. 2021ல இருந்து 24.3% உயர்ந்து இப்போ 67 இருக்கு. இந்த இண்டெக்ஸ் ஆக்சஸ், யூசேஜ் அண்ட் குவாலிட்டி பேர்னு 3 சப் இண்டிசஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஆசம். சரி, அடுத்தது ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் நியூஸ். உத்காஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ் கூட பார்ட்னர் பண்ணி இன்டகிரேட்டட் 3-in-1 அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 3-in-1 அக்கவுண்ட்னா உத்கர்ஷ் SFBLோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் கூடவே ஆக்சஸ் செக்யூரிட்டிஸோட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் 3 ஒண்ணா கிடைக்கும். பங்குச் சந்தையில இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல். அடுத்து அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரி. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மும்பைல நடந்த இந்தியா மேரிடைம் வீக் 2025ல ₹6,000 crore மதிப்புள்ள 25 MOUsல சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOUs எதுக்கு? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற கங்கா நேஷனல் வாட்டர்வே NW1ல ரிவர் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்துறதுக்குறான். இது இல்லாம NW1ல ட்ரெட்ஜிங்க சூப்பர்வைஸ் பண்றதுக்கு IIT மெட்ராஸ்ல இருக்கிற நேஷனல் டெக்னாலஜி சென்டர் ஃபார் போர்ட்ஸ், வாட்டர்வேஸ் அண்ட் கோஸ்ட்ஸ் NTCPWC கூட ₹1,500 crore இன்னொரு MOUவும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நிதி ஆயோகோட அட்டல் இனோவேஷன் மிஷன் ஹிட்டாச்சி MGRM நெட் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் SOI சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த SOI? எம்ஸ்டார் குளோபல் AI கனெக்ட் அப்படின்னு ஒரு யூனிஃபைடு இன்னோவேஷன் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ண. இந்த பிளாட்ஃபார்ம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மற்ற இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ்ல இயங்கும். கிரேட். இப்போ ரிப்போர்ட் செக்ஷனுக்கு வருவோம். யூனியன் மினிஸ்டர் SP சிங் பகேல் பேசிக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2025 BAHS 2025 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுல நிறைய டேட்டா இருக்கு. சிபி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. டோட்டல் மில்க் ப்ரொடக்ஷன் 2024-25ல 247.87 மில்லியன் டன்ஸா இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை விட 3.58% அதிகம். மில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியா தான் உலகத்துல நம்பர் 1. டாப் ஸ்டேட் எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம உத்தரப்பிரதேஷ் தான் 15.66%. கரெக்ட். அடுத்து எக் ப்ரொடக்ஷன் 149.11 பில்லியன் யூனிட்ஸ். இதுல இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. லீடிங் ஸ்டேட் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆந்திர பிரதேஷ் 18.37%. அடுத்து மீட் ப்ரொடக்ஷன் 10.50 MT. இதுல இந்தியா 4th பொசிஷன்ல இருக்கு. டாப் ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் 12.46%. கடைசியா உள் ப்ரொடக்ஷன்
35.47 மில்லியன் கிலோகிராம்ஸ். இதுல டாப் ஸ்டேட் ராஜஸ்தான் 47.85%. இவ்ளோ டேட்டாவையும் நம்ம பிடிஎஃப்ல டேபிள் போட்டு அழகா கொடுத்துருக்கோம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியாவோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கியானேஷ் குமார் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்டோரல் அசிஸ்டன்ஸோட கவுன்சில் ஆஃப் மெம்பர் ஸ்டேட்ஸ்க்கு சேரா பொறுப்பேற்றிருக்காரு. 2026ஆம் ஆண்டுக்கு இவர்தான் தலைவர். இதுல என்ன விசேஷம்னா 35 நாடுகள் கொண்ட இந்த அமைப்புல ஒரு ஃபவுண்டிங் மெம்பரான இந்தியா சேர்ஷிப்பை ஏற்கிறது இதிலே முதல் முறை. 2026க்கான தீம் டெமோக்ரஸி ஃபார் இன்க்ளூசிவ், பீஸ்ஃபுல், ரெசிலியன்ட் அண்ட் சஸ்டெயினபிள் வேர்ல்ட். ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட். ஆப்சல்யூட்லி. இன்னொரு ப்ரௌட் மொமெண்ட், இந்தியா இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் IMO கவுன்சிலுக்கு கேட்டகரி B-ல 2026-27 டேர்ம்க்கு ரீஎலெக்ட் ஆகியிருக்கு. இந்த எலெக்ஷன் லண்டன்ல நடந்த IMO அசெம்பிளில நடந்தது. ஐஎம்ஓவோட ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் முக்கியம். செக்ரட்டரி ஜெனரல் அர்சனியோ டொமின்கஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன், எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1948. அடுத்து, சைக்ளோன் டிட்வா மூலமா பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவுக்கு உதவுறதுக்காக இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்துவை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஹியூமானிடேரியன் எய்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் மிஷன். இந்த டிட்வா சைக்ளோனுக்கு பேர் வச்சது ஏமன். இத UNESCAP பேனல்ல சேர்த்திருக்காங்க. நம்ம நண்பனுக்கு நம்ம உதவுறோம். நல்ல விஷயம். அடுத்து பிசினஸ் நியூஸ். ரெயில்டெல் நோக்கியா கூட பார்ட்னர் பண்ணி இந்தியா முழுக்க இருக்கிற அவங்களோட நேஷனல் லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் மெட்ரோ ஆப்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்ஸை அப்கிரேட் பண்றதுக்கும் மாடர்னைஸ் பண்றதுக்கும் போறாங்க. ஸோ ஹை ஸ்பீட், ஹை பேண்ட்வித் கனெக்டிவிட்டி கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். நெக்ஸ்ட் சயின்ஸ். ரஷ்யா அவங்களோட சோயூஸ் MS-28 ஸ்பேஸ் கிராஃப்டை வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஜாயிண்ட் US ரஷ்யன் க்ரூ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இந்த 3 பேர் கொண்ட க்ரூல நாசா ஆஸ்ட்ரோநாட் கிறிஸ் வில்லியம்ஸ் அண்ட் ரஷ்யன் காஸ்மோனாட்ஸ் செர்கே மிகாயேவ் அண்ட் செர்கே குட்ஸ்வெர்ச்கோவ் இருக்காங்க. இவங்க ISSல சுமார் 8 மாசம், அதாவது 240 நாள் தங்கிட்டு mid-2026ல திரும்புவாங்க. சூப்பர். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், நவநீத் குமார் சேகல் பிரசார் பாரதியோட சேர்மன் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து, LICயோட புதிய MD-யா ராமகிருஷ்ணன் சந்திர டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவரே ஜெகநாத்துக்கு பதிலா வர்றாரு. கடைசியா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸோட சேர்மனா விவேக் சதுர்வேதி 1 இயர் டேர்ம்க்கு அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இவர் சஞ்சய்குமார் அகர்வாலை சக்சீட் பண்றாரு. ஃபைனலி, டேஸ். இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் நவம்பர் 25ஆம் தேதி அப்சர்வ் பண்றோம். இதோட 2025 தீம் என்னன்னா யுனைட் டு எண்ட் டிஜிட்டல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ். UN அப்சர்வ் பண்ற இந்த டே 2000 அனுசரிக்கப்படுது. வாவ் நிலா, இன்னைக்கு நியூஸை ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஆனா படிச்சதோட விட்டா போதுமா? பிராக்டிஸ் வேண்டாமா? அதுக்குத்தானே நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி நைட் 8 PM அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். இது வெறும் குவிஸ் இல்ல, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL. ஆமாங்க, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ பிராக்டிஸ் பண்ணி உங்களை டெஸ்ட் பண்ணிக்க நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு பாட்காஸ்ட்டை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ல சந்திப்போம். அதுவரை கீப் லேர்னிங் வித் ஸ்கோர் கிளவர். நன்றி, வணக்கம்.